இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். வணக்கம் நண்பர்களே, இயற்கையை மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோட கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்துக்கும் உங்கள் அன்பு சோழனின் நன்றியும் வாழ்த்துதலும். நம்முடைய அருகில் பார்த்தீங்கன்னா சித்தர் ஆனந்தையா இருக்காரு. ஐயா வணக்கம். எப்படியா இருக்கீங்க? ஐயா, இன்னைக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்க இந்த மூட்டு வலி, முதுகு வலி, யாருமா ஃபைனல் கால் பிரச்சனை, புடகழுத்து வலி, ஷோல்டர் வலி, இடுப்பு வலி, அதுக்கப்புறம் ஜாயின் பார்த்தீங்கன்னாக்கா வலிக்குது, இழுக்குது அப்படின்றலாம் ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க. ஐயா, இதுக்கு சித்த மருத்துவ முறையில் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கிற மருந்துகள் என்னென்ன, வராமல் இருக்கணும்னா என்ன மாதிரியான உணவு பழக்க வழக்கங்களை மாற்றணும்? வராமல் இருக்கணும் அப்படின்னாயா நம்ம பேக்கிங் ஆயில் எதுவுமே வாங்கக்கூடாது. ஆயில் யூஸ் பண்ணக்கூடாது. ஆமாம், இந்த பாம் ஆயில் நிறைய பேக்கிங்கில் என்ன பேர்னே இல்லாமல் அவங்களுடைய பேர் பிராண்ட்லேயே நிறைய ஆயில் வருது. இந்த ஆயில்கள் உபயோகப்படுத்தாமல் நம்ம கண்ணுக்கு முன்னால் ஆட்டி எடுக்கிற கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இது மூணும் சாப்பிட்டோம்னா ஜாயின்ட் பெயின் கண்டிப்பாக வரவே சூப்பர், எக்ஸலண்ட். இது வர்றதுக்கு காரணம் நம்ம பேக்கிங் ஆயில் சாப்பிட்றதும், முக்கியமான கால்சியம் சத்து, அந்த இடத்துக்கு லூப்ரிகேஷன் தேவையான லூப்ரிகேஷன் உள்ள சத்தான உணவுகள் எதுவுமே சாப்பிடாமல் இருக்கிறது. பிரண்டை துவையல் சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த இடத்துல கால்சியம் அதிகமாக இருக்கும், அந்த எலும்பையும் வலுவாக வச்சுருக்கும். அதே மாதிரி நம்ம கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் சாப்பிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல லூப்ரிகேஷன் நிறைய உண்டாகும். லூப்ரிகேஷன் உண்டாகும்போது அந்த இடத்துல வலி இருக்காது. இது போக நம்ம இதுக்கு என்ன கொடுக்குறோம் அப்படின்னா, கோபுரந்தாங்கி, மலை தாங்கின்னு 2 மூலிகைகளை கோபுரந்தாங்கி வேரை எடுத்துகிட்டு வந்து எரித்து சாம்பலாக்குறோம். மலை தாங்கியை நிழல் காய வச்சு அரைச்சி சூர்ணம் பண்ணுறோம். இந்த சூர்ணமும் இந்த சாம்பலும் சம அளவு சேர்த்து ஒரு கேப்சூல் போடுறோம். மூட்டு வலி தீரை மாத்திரைன்னு போடுறோம். அது மிக சிறப்பாக வேலை செய்யும். இந்த லூப்ரிகேஷனை உடனடியாக அந்த இடத்துல உண்டாகும். இன்னொன்று மின்னல் குடி நாட்டு சர்க்கரை. இது 9 பாசனங்களை சேர்த்து சுடர் தைலமாக இறக்கி 1 கிலோ நாட்டு சர்க்கரைக்கு 20 மில்லி அந்த நவபாசனம் சுடர் தைலத்தை ஊற்றி கிண்டி 100 கிராம் டப்பாவாக கொடுக்குறோம். இது ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்து வாயில் போட்டு வெந்நி குடித்தாங்கன்னா மூட்டு வலியெல்லாம் உடனடியாக கட்டும். சூப்பருங்கய்யா, சூப்பர், அருமைங்கய்யா. இது 10 பொடி. இந்த 10 பொடி கற்பூரவள்ளி, ஓமவள்ளி, ஏதாவது ஒரு மூலிகை சாரில் ஒரு 50 மில்லி சாரில் 2 டீக்கு சர்க்கரை எடுக்கிற ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் எடுத்து போட்டு கூழ் மாதிரி காய்ச்சணும். கரைச்சி பர்னரில் வச்சு, சின்ன பர்னரில் வச்சு கூழ் மாதிரி காய்ச்சி எடுத்து ஆறுனதுக்கப்புறம் மூட்டோ, முதுகோ, குறுக்கோ, கழுத்தோ, எங்கேனாலும் ஷோல்ட்ரு, கணுக்கால், கையில் உள்ள எங்கேனாலும் சரி வலி இருக்கிற இடத்துல பத்தா போட்டு காய விட்டுட்டு மறுநாள் காலையில் வெந்நியில் குளித்தாங்க அப்படின்னா 2-3 பத்தில் எப்பேற்பட்ட வலியும் சரியாக போயிடும். ஆமாம், அருமைங்க. இந்த எண்ணெய் அதே மாதிரி ஜாயின்ட் பெயின் இருக்கிற இடத்துல தேய்ச்சிக்கலாம். இது நம்ம வாத வலி உள்ளவங்களுக்காக உள்ளே சாப்பிட்ற ஒரு எண்ணெய் சாக்கி ஒரு மருந்து தயார் பண்ணி அதில் ஊற்றி சுடர் தைலமாக இறக்குவோம். அந்த சுடர் தைலம் இறக்கி முடிச்சுட்டு கடைசி உள்ளது இதை சுடர் தைலமாக இறக்கி இதை நம்ம இந்த வலிக்காக கொடுக்குறோம். இதுவும் ரொம்ப பிரமாதமாக கேட்கும். ஓகேங்க ஐயா. இப்போ வலி வந்துருச்சு அப்படின்னா அந்த வலியோடு சேர்த்து இந்த மருந்துகள் எடுக்கும்போது என்ன மாதிரியான உணவுகள் எடுத்தால் இன்னும் அந்த வலி எப்பவுமே வராமல் அவங்கள தற்காத்து கொள்ளலாம்? பேக்கிங் ஆயில் எதுவும் இல்லாமல் கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் சாப்பிட்டா திரும்ப வலி வராமல் இருக்கும். ஆமாம், இது பிரண்டை அதிகமாக சாப்பாட்டில் உபயோகப்படுத்தணும். பார்த்தீங்கன்னாக்க நோய் வருவதற்கான காரணம் என்ன, அது வந்த பின்னாடி என்ன மாதிரியான மருந்துகள் எடுக்கணும், அதுக்கப்புறம் மருந்துகளோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான உணவுகளை அவங்க தொடர்ந்து எடுக்கும்போது இந்த மாதிரியான வலிகள் வராமல் இருக்கிறதுக்கு ரொம்ப அற்புதமான தீர்வை முழுமையாக சொல்லிட்டாரு. இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அப்போது உங்கள் கையில் தான் இருக்குது. நோய் வருவதற்கான காரணமும் நோய் தீர்வதற்கான காரணமும் உங்கள் கையில் தான் இருக்குது. ஐயா சொல்கிற மாதிரி இந்த வழிமுறைகள், உணவு முறைகளை கடைப்பிடிச்சிங்கன்னா அந்த வலி சார்ந்த பிரச்சனைகள் இல்லாமல் கண்டிப்பாக உங்களை காத்துக்கலாம். இயற்கையோடு சேர்ந்து வாழுங்க, இயற்கையான உணவுகளை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பேணி காப்பது உங்கள்கிட்ட தான் இருக்குது. அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஐயாவுடைய கிளாஸ் சீக்கிரமாக நடக்கும்போது அதுலேயும் கலந்துக்கோங்க. இது மாதிரியான மருந்துகள் பார்த்தீங்கன்னா நிறைய அவர் இலவசமாக சொல்லி கொடுக்க போகிறாரு. ஐயாவுடைய அந்த வீடியோ தொடர்ந்து நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்கள் அனைவரை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ். நன்றி, வணக்கம். ஐயா.